மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாத ஆரம்பத்துல கிரகங்களோட ஆட்டம் எப்படி இருக்கு? மார்ச் மாசம் பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்ல இருக்குதுங்க. அதன்படி நம்ம சூரிய பகவான் கும்பராசியில அமர்ந்து மாசத்தை தொடங்கி வைக்கிறாரு. அறிவுக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசியில சௌக்கியமா இருக்காரு. வீரம் தரும் செவ்வாய் பகவானும் கும்பராசியில சூரியனோட கைகோர்த்து நிக்கிறாரு. அழகும் ஆடம்பரமும் தரும் சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. நம்ம புத்திகாரகன் புதன் மீன ராசியிலையும் இரும்பு மனுஷன் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. நிழல் கிரகங்களான ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம ராசியிலையும் தங்கி மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மாத பிற்பகுதியில நடக்க போற அதிரடி மாற்றங்கள். பாதி மாசம் போனதுக்கப்புறம் கிரகங்கள் அப்படியே அவங்க இடத்தை மாத்திக்கிறாங்க. அப்போ நிலவரம் எப்படி இருக்கும்னா, சூரியன் கும்பத்துல இருந்து மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. குரு மட்டும் அப்படியே மிதுன ராசியிலேயே பிடிவாதமா அமர்ந்து ஆசி வழங்குறாரு. செவ்வாய் இன்னும் கும்பராசியிலேயே தன் ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காரு. முக்கியமான மாற்றம் என்னன்னா, மீனத்துல இருந்த சுக்கிரனும் புதனும் ஜோடியா மேஷராசிக்கு இடம் மாறுறாங்க. சனி பகவான் வழக்கம் போல மீனராசியிலேயே தவம் இருக்காரு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் அவங்க வேலையை துல்லியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரப்போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இந்த மார்ச் மாசம் யாருக்கு யோகம், யாருக்கு கொஞ்சம் கவனம் தேவைன்னு விரிவா பார்ப்போம். எப்பவும் கம்பீரமா ஒரு சிங்கத்துக்கே உரிய ராஜ நடையோட வலம் வர்ற சூரிய பகவானோட ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க. இந்த 2026 மார்ச் மாசம் உங்க ராசிக்கு ஒரு திருப்புமுனை மாசம்னே சொல்லலாம். ஏன்னா உங்க ராசிநாதன் சூரியன் இந்த மாசம் அவரோட இடத்தை மாத்திக்கிறாரு. அதே சமயம் உங்க ராசியிலேயே கேது பகவான் உட்கார்ந்து சில மாற்றங்களை செய்ய போறாரு. 7ஆம் இடத்துல கிரகங்களோட ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறதுனால இந்த மாசம் உங்க கூட்டுத் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். உங்க ராசிநாதனான சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில கும்பராசியில, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்து இருக்காரு. உங்க ராசிநாதனே உங்களுக்கு நேர் எதிரில இருக்கிறதுனால உடம்புல ஒரு விதமான சூடு சோர்வு இருக்கும். ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால வீண் குழப்பங்கள் வரும். வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். நான் சொல்றதுதான் சரின்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க. அரசாங்க ரீதியான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. மார்ச் 15க்கு மேல சூரியன் மீன ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம். அஷ்டமச்சூரியன் அரசு வழியில சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுக்கலாம். வண்டி ஓட்டும்போது ரொம்ப நிதானம் தேவை. கண்ணுல எரிச்சல் அல்லது ஒற்றை தலைவலி வந்து போகலாம். ஆனா ஒரு விஷயம் கவனிங்க, 8ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு ஒரு மறைமுகமான அறிவை கொடுப்பாரு. யாருக்கும் தெரியாத ரகசியமான விஷயங்கள் மூலமா ஒரு வருமானம் வர வாய்ப்பிருக்கு. இந்த நேரத்துல புது முயற்சிகளை தவிர்த்துட்டு இருக்கிற வேலையை சரியா பார்த்தாலே போதும். குரு பகவான் இப்ப மிதுன ராசியில உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரு. சிம்ம ராசிக்கு குரு 5 மற்றும் 8க்கு உடையவர். 11இல் குரு இருக்கிறது ஒரு பெரிய ராஜயோகம். உங்க ராசிநாதனே அஷ்டமத்துக்கு போனாலும் குரு லாபத்துல இருக்கிறதுனால பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. குருவோட பார்வை உங்க ராசிக்கு 3, 5 மற்றும் 7ஆம் இடங்கள்ல விழுது. 3ஆம் இடத்தை பார்க்கறதால தம்பி தங்கைகளோட உறவு மேம்படும், தைரியம் கூடும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதால பிள்ளைகள் வழியில பெரிய சந்தோஷம் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தவம் பலிக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதால 7ஆம் இடத்துல இருக்கிற கிரக கூட்டத்தால வர்ற பாதிப்புகளை குரு சரி பண்ணிடுவாரு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்.
கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றியா முடியும். சமூகத்துல பெரிய மனுஷங்களோட நட்பு கிடைக்கும். அவங்க மூலமா ஒரு பெரிய காரியம் கைகூடும். லாபகுருவா இருக்கிறதுனால உங்க ஆசைகள் ஒவ்வொன்னா நிறைவேறும். செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் கும்பராசியில உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. சிம்ம ராசிக்கு செவ்வாய் யோகாதிபதி, அதாவது 4 மற்றும் 9க்கு உடையவர். ஆனா 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால களத்திர தோஷம் மாதிரி ஒரு பாதிப்பு வரும். ராகுவோட சேர்றதால முன்கோபம் மூக்கின் நுனியில இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். கணக்கு வழக்குகள்ல வெளிப்படையா இருங்க. 9க்கு உடையவர் 7இல் இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் மூலமா ஒரு லாபம் வரும். பூமி மனை வாங்குற யோகம் உண்டு. ஆனா செவ்வாய் ராகுவோட இருக்கிறதுனால இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க டென்ஷனை தவிர்க்கணும். வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். அவங்கள அனுசரிச்சு போறது தான் இந்த மாசம் உங்க குடும்ப நிம்மதிக்கு நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யார் கூடயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. செவ்வாய் உங்களுக்கு போராட்டமான வெற்றியை தருவாரு. சுக்கிர பகவான் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மீன ராசியில உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுறது ஒரு விசித்திரமான அமைப்பு. மறைந்த சுக்கிரன் நிறைந்த தனம்னு சொல்லுவாங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரும். வாழ்க்கை துணையின் சொத்துக்கள் உங்க கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆடம்பர செலவுகள் எகரும். வேண்டாத விஷயங்களுக்கு பணம் செலவு பண்ணுவீங்க. மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் மேஷ ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. அதிர்ஷ்டம் கதவை தட்டும். வாக்கை துணையோட சேர்ந்து ஆன்மீக பயணம் போவீங்க. தந்தை வழி உறவுகள்ல இருந்த கசப்பு நீங்கும். வீட்ல விசேஷங்கள் நடக்கும். உங்க முகம் பொலிவா மாறும். வெளியூர் பயணங்கள் மூலமா மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது ப்ராஜெக்ட்ஸ் கைகூடும். உங்க கௌரவம் சமூகத்துல உயரும். புதன் பகவான் ஆரம்பத்துல மீன ராசியில 8ஆம் இடத்துல நீசம் பெற்றாலும் சுக்கிரனோட இருக்கிறதுனால நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது. இதனால உங்க புத்திசாலித்தனம் நல்லா வேலை செய்யும். ரகசியமான வழிகள்ல வருமானம் வரும். இன்சூரன்ஸ், கமிஷன் மூலமா லாபம் கிடைக்கும். பேச்சுல ஒரு சாதுரியம் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல மறதி வரும். அதனால முக்கியமான ஆவணங்களை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. மாசத்தோட பிற்பகுதியில புதன் 9ஆம் இடமான மேஷ ராசிக்கு மாறுறாரு. இது மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். உயர்கல்வி படிக்கிறவங்க சிறப்பா படிப்பாங்க. கணக்கு வழக்குகள் துல்லியமா இருக்கும். வியாபாரிகள் புது புது யுக்திகளை கையாளுவீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு பிசினஸ் டீல் ஓகே ஆகும். உங்க பேச்சு மத்தவங்களை ஈர்க்கிற வகையில இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு கூடும். உங்க ராசிக்கு 2 மற்றும் 11க்கு உடையவர் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால பணவரவுக்கு குறைவே இருக்காது. சனி பகவான் இப்ப மீன ராசியில உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. இத அஷ்டம சனின்னு சொல்லுவோம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கறவர் தான். 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில ரொம்ப அழுத்தம் இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமான்னு தோணும். வேலையில பொறுப்புகளை தள்ளி போடாதீங்க. இரும்பு கடை, மெக்கானிக்கல் தொழில், பழைய பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு சனி ஓரளவுக்கு லாபத்தை தருவாரு. ஆரோக்கியத்துல பழைய வியாதிகள் எட்டி பார்க்கும். முழங்கால் வலி, நரம்பு தளர்ச்சி வரலாம். முறையான மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கோங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கடன் வாங்கறத விட இருக்கிற கடனை அடைக்க பாருங்க. சனி உங்களை ஒரு உண்மையான உழைப்பாளியா மாத்துவாரு. சோம்பேறித்தனத்தை தள்ளி வச்சுட்டு உழைச்சா சனி பகவான் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றத்தை தருவாரு. பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குறது சனியோட தாக்கத்தை குறைக்கும். ராகு பகவான் கும்பராசியில உங்க ராசிக்கே 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்து ராகு சில நேரங்கள்ல வாழ்க்கை துணை கூட தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்குவாரு. நண்பர்கள் வட்டாரத்துல பழகிறப்ப ஜாக்கிரதையா இருங்க. வேற்று மதத்தினர் மூலமா ஆதாயம் கிடைக்கும். சூரியன் மற்றும் செவ்வாயோட ராகு இருக்கிறதுனால பிசினஸ்ல ஒரு மாயையான தோற்றத்தை உருவாக்குவாரு. உடனே பெரிய லாபம் வரும்னு நம்பி பெரிய முதலீடு செய்யாதீங்க. கேது பகவான் உங்க ராசியிலேயே 1ஆம் இடத்துல இருக்காரு. ஜென்ம கேது உங்களை ஒரு ஆன்மீகவாதியா மாத்துவாரு. அடிக்கடி தனிமையை விரும்புவீங்க. எல்லாரும் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு ஒரு தத்துவமான யோசனை வரும். தலையில அல்லது முகத்துல அலர்ஜி வரலாம். ஜீரண கோளாறு வர வாய்ப்பு இருக்கு. கேது உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருவாரு.
தேவையில்லாத கவலைகளை தள்ளி வச்சுட்டு தியானம் பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. குலதெய்வ வழிபாடு உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். பரிகாரங்கள். சிம்மராசி நேயர்களே, அஷ்டம சனியின் தாக்கம் மற்றும் 7ஆம் இடத்து கிரக கூட்டத்தால் வர்ற டென்ஷனை தவிர்க்க இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. உங்க ராசிநாதன் சூரியனுக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்க. கோதுமை தானம் பண்றது விசேஷம். அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைக்க சனி பகவானுக்கு எள் தீபம் ஏத்துங்க. ஏழைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்க. முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க. இது 7ஆம் இடத்து செவ்வாயின் தோஷத்தை குறைக்கும். செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏத்தி வழிபடுங்க. மொத்தத்துல இந்த மார்ச் மாசம் சிம்ம ராசிக்கு சவாலான மாசமா இருந்தாலும் லாபகுருவின் பார்வையால நீங்க ஜெயிப்பீங்க. பொறுமைதான் உங்க வெற்றிக்கு வழி. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.